நம்ம டெய்லி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ப்ளூரல் அப்படின்னா எஸ் அப்படி இல்லைனா இஎஸ் கடைசி சேர்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைல்டு அப்படின்னா நம்ம வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். இஎஸ்எஸ் வராது, சில்ட்ரன் ஆர்இஎன் வருது. அதுமாதிரி மேன் அப்படிங்கிறது சிங்குலர், மென் அப்படிங்கிறது ப்ளூரல். ஃபுட் அப்படின்னா ஒரு காலை வந்து சொல்கிறோம். ஃபீட் அப்படின்னா கால்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு பல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் அப்படிங்கிறோம். நிறைய பல்ல டீத் அப்படின்னு சொல்லுவோம். எலி வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னா மவுஸ். நிறைய கூட்டத்தை வந்து மைஸ், அதாவது ப்ளூரலில் மைஸ். அப்புறம் ஒய்ஃபு, ஒருத்தருக்கு ஒரு ஒய்ஃப்னா ஒய்ஃபு. சில பேர் நிறைய ஒய்ஃப் இருந்தாங்கன்னா வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்கார்ஃப் உங்களுக்கே தெரியும், நம்ம போடுவோம்ல, அது ஒன்று அப்படிங்கிறத ஸ்கார்ஃப்னு சொல்லுவோம். நிறைய இருந்ததுன்னா ஸ்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காஃப் அப்படிங்கிறது குட்டி, அதாவது கன்றுகள். இதே இது நிறைய குட்டி இருக்குது அப்படின்னா காஃப்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து செல்ஃப். இப்போ ஒரே ஒரு செல்ஃப் இருக்குன்னா அது செல்ஃப். இதே இது நிறைய செல்ஃப் இருக்குன்னா அது செல்ஃப்ஸ். விஇஎஸ் வரும், இங்கே வி வருது பாருங்கள், வி வரும். அப்புறம் வந்து பாதி, ஆஃப் அப்படிங்கிறது பாதின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பாதி இருக்குது அப்படின்னா ஆஃப்ஸ், ஹாஃப்ஸ், விஇஎஸ். அதே மாதிரி இது செல்ஃபுக்கு விஇஎஸ் வர்ற மாதிரி இங்கேயும் விஇஎஸ் வரும். அப்புறம் லைஃப், லைஃப் ஒரு லைஃப்பை மட்டும் குறிக்கிறோம் அப்படின்னா லைஃப். இதே இது நிறைய உயிர்கள் அப்படின்னா லைஃப்ஸ். அப்புறம் வந்து கத்தி, நைஃப் அப்படிங்கிறது சிங்குலர். நிறைய கத்தி இருக்குன்னா நைஃப்ஸ், விஇஎஸ் வரும் பாருங்கள். மாதிரி இலை, இப்போ கீரை இலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு இலை அப்படிங்கிறத லீஃப் அப்படிம்போம், நிறைய அப்படிங்கிறத லீவ்ஸ். அப்புறம் ஒரே ஒரு ஆளு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பர்சன். இதே இது நிறைய பேர் சொல்கிறோம் அப்படின்னா பீப்புள்.